ஆனா ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணுவான் நீங்க பாத்தீங்கன்னா, எபிரேயர் நிருபத்துல 11ஆம் அதிகாரத்துல மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குது? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பங்களை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாரு? மோசேயை குறித்து. அப்ப நல்ல கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னா அவன் எப்படி இருப்பானா, எப்போதும் தேவ ஜனங்களோடவே தேவ சமூகத்தோடவே அவன் இருப்பான். அவன் அதை தாண்டி போக மாட்டான். ஆனா இந்த இடத்துல இந்த கிளையப்பா என்ன பண்ணிட்டாரு? தேவ சமூகத்தை விட்டு, தேவ ஜனங்களை விட்டு, ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு இப்ப ஐயா எங்க போயிட்டாரு? உல்லாசபுரிக்கு, உலகம் போல உலகத்தை ஐக்கியப்படுவதற்காக, உலக மக்களை போல சிற்றின்பங்களை கொண்டாடுவதற்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? இப்ப போயிட்டாரு. அப்ப இன்னைக்கு நமக்குள்ள மந்த இருதயம் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணிக்கலாம்னா, நாமளும் உலக மக்கள் போல சில காரியங்களை உல்லாசத்துக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா, சில காரியங்களை உல்லாசமா வாழ்றதுக்கு அவங்க எப்படி இருக்காங்களோ, அதாவது இந்த லிஸ்ட் போட்டிங்கன்னு வச்சுங்க, பிளஸ் ஆர் மைனஸ் அப்படி படிக்கணும். இந்த பக்கம் உலக மக்களை வச்சுங்க, இந்த பக்கம் நம்மளை வச்சுங்க. அவங்க பேசுறது போலவே நாமளும் பேசணும்னா, அவங்க பண்றது போலவே நாமளும் பண்ணணும். அப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் யாரு? வேறு பிரிக்கப்பட்டவங்க, நான் ரட்சிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து எனக்கு எப்படி வாழணும் எழுதி கொடுத்திருக்கிறார். என் கண்ணு என்ன பண்ணணும், என் காது என்ன பண்ணணும், என் கை என்ன பண்ணணும், எல்லாத்த பத்தி எழுதி கொடுத்துருக்கா. ஒரு புருஷன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும், ஒரு பெற்றோர் எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்து எல்லாத்த பத்தியும் வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுபடி தான் வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா இந்த உலகத்தாருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே விகற்பமானது. அப்ப அந்த விகற்பமான அந்த வாழ்க்கை எதை வேணாலும் செய்வாங்க, துணிஞ்ச ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு காரியம் நம்ம கிட்ட இருந்தா நாம எப்படிப்பட்ட ஆளுதான்? நீங்க வசனம் சொல்லுது, நமக்குள்ள மந்த இருதயம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சுகபோகமா வாழ்கிற உலக மக்களை போல நாம பணத்துக்கு பின்பதாக, நாம சுகத்துக்கு பின்பதாக, நாம உல்லாசத்துக்கு பின்பதாக நம்ம ஒப்பு கொடுப்போமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடவே செத்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, ஆவிக்குரியவன் எப்பவுமே நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போதே வசனம் என்ன சொல்லுது? நாம பாவத்துக்கு மரிச்சிட்டோம், இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ். கிறிஸ்து உல்லாச உலகத்துக்கு போவாரா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தா சீட்டாட போவாரா? குடிக்க போவாரா? சினிமா தேட்டருக்கு போவாரா? டிவிக்கு முன்னாடி உட்காந்து சீரியலை பார்ப்பாரா? சொல்லுங்க ஐயா, மாட்டார் தானே. அப்ப நாம அங்க இருக்கோமா? என்ன அர்த்தம்? நாம தான் பாவத்துக்கு செத்துட்டோம். அதாவது இந்த வேதத்தினுடைய சட்டத்தின்படி நாம என்ன ஆயிட்டோம்? ஆல்ரெடி என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அப்பவே நம்ம அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்து தான் என்கிட்ட வாழ்கிற. இந்த சரீரம் அவருது, இதுக்குள்ள வாழ்றது அவர்னா, அப்ப இந்த சரீரத்தை நாம எங்கெல்லாம் கொண்டு போறோம், எதெல்லாம் பார்க்கிறோம், எதெல்லாம் பேச வைக்கிறோம், யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மந்த இருதயம் இருந்தா என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரலோக வாழ்க்கைக்கும் பூலோக வாழ்க்கைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஒன்று போல வாழ்கிற வாழ்க்கை அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கை இல்லை. நாம இப்படிதான் வாழணும், பரிசுத்தமா தான் பார்க்கணும், பரிசுத்தமா தான் பேசணும், பரிசுத்தமானதான் சிந்திக்கணும்,